ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான நண்டு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சுவையான நண்டு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்டு வறுவல் செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போது இதில் 1 கப் வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே அரை கப் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். இது இந்த நண்டு வறுவலுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போது இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற நண்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ இதில் இந்த நண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட நண்டு நல்லாவே குக்காகி வந்தாச்சு. நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்கு. இப்போது இதை மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.